பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு சிஎம் சார் சில பேரெல்லாம் வச்சிருக்காரு. ஆனா கேளம்பாக்கம் ஸ்டேஷன்ல அது இது வரைக்கும் நடந்தது கிடையாது. நடக்கவும் இல்லை. இதுக்கப்புறம் நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு நடக்கல. ஏன் ஒரு பொண்ணுக்கு நடக்கலைன்னா பரவாயில்ல. என் ஹாஸ்டல்ல 50 பொண்ணுங்களுக்கு நியாயம் நடக்கல. இன்ஸ்பெக்டர் எந்த ஆக்ஷன் எடுக்கல. பெண்களுக்கான பாதுகாப்பும் எனக்கு உண்டான நியாயமும் சிஎம் சார் கிட்ட ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். இதுக்காக நடவடிக்கை எடுக்க சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிவில் கேஸ பத்தி நாங்க கூட கோர்ட்ல பார்த்துப்போம். ஆனா பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த தமிழகத்துல ஒழுங்கா கிடைச்சிருக்கணும் தானே. முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, பெண்களுக்கான பாதுகாப்புலாம் நாங்க கரெக்டா கொடுப்போம், சிங்கப்பெண் படையே நாங்க அதுக்காக தான் இறக்கி விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இங்க அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறது இல்லையே. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்ன்ற காரணத்தினால தானே காவல் அதிகாரிகள் கிட்ட போயிட்டு நாங்க பாதுகாப்பு கேட்கிறோம். ஆனா காவல் அதிகாரியே இதுக்கு துணை போறாரே, வேற யார்கிட்ட போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. காவல் அதிகாரி சந்துரு என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என் டேபிள் கிட்டதான் உங்களோட கம்ப்ளைண்ட் எல்லாம் வரணும், உங்க மேலேயே கேஸ திருப்பி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி எங்களை பயமுத்துறாரு, எங்களை அச்சுறுத்தும் வகையில பேசுறாரு அப்படின்ற மாதிரி அந்த விடுதியோட உரிமையாளர் சொல்றாங்க. காவல்துறை இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காரு, நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு தான் எந்தெந்த ஊர்ல இருந்தோ சென்னையில வேலை பாக்குறாங்க. ஆனா ஹாஸ்டல் தங்கி இருக்கிற இடத்துல கூட இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுக்கற நிலைமையில தான் தமிழகம் இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மையாதான் இருக்கு. இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு உரிய தண்டனையும் சட்டத்தை கடுமையா ஆக்கினா மட்டும்தான் பெண்கள் மேல கை வைக்க கூடாது அப்படின்னு ஆண்களுக்கு பயம் வரும். எந்த விஷயத்துல மாற்றம் வருதோ இல்லையோ, பெண்களுக்கான பாதுகாப்புல மட்டும் மாற்றம்ன்றது இன்னி வரையிலும் ஏற்படுத்தாம தான் இருக்கு. முதலமைச்சர் இதை பார்த்து பெண்களுக்கான பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கணும் அப்படின்றது இங்க இருக்க மக்களோட கோரிக்கையாவே இருக்கு.